சுனிதா வில்லியம்ஸ். கடந்த சில மாதங்களாகவே இந்த பெயர் தலைப்புச் செய்திகளில் அடிக்கடி வரதை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து விண்வெளிக்கு 9 நாட்கள் ஆராய்ச்சிக்காக போனாங்க. 9 நாட்கள் ஆராய்ச்சி முடிச்சுட்டு பூமிக்கு திரும்புறதா தான் திட்டம். ஆனால் விண்கலனில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கும் மேலாக இந்த விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் சிக்கியிருக்காங்க. இவங்களை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரதுக்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அது தோல்வியில முடிஞ்சிச்சு. ஒரு வழியா இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ராக்கெட் இவங்களை மறுபடியும் பூமிக்கு மீட்டு வரதுக்காக சென்றிருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் பத்திரமா பூமிக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சுனிதா வில்லியம்ஸ் போன்ற விண்வெளி வீரர்கள் விண்வெளியில இத்தனை மாதங்கள் தொடர்ந்து இருப்பது இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. இது மாதிரி இதுக்கு முன்னாடி பல விண்வெளி வீரர்கள் பல மாதங்களை விண்வெளியில இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்படி விண்வெளி வீரர்கள் பல மாதங்கள் விண்வெளியில இருக்கும் பொழுது அவர்களுடைய உடல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அவர்களுடைய சூழல் எப்படி இருக்கும், எப்படி சமாளிக்கிறாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்கு வருது இல்லையா? அதுக்கான விடை தான் இந்த வீடியோ. முதல்ல மனிதர்கள் விண்வெளிக்கு செல்லும் பொழுது அங்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பூமியுடைய ஈர்ப்பு விசை காரணமாக தான் மனிதர்களோ பிற உயிரினங்களோ இங்க பூமியில இருக்கும் பொழுது நடக்கவோ ஓடவோ முடியும். ஆனா விண்வெளியில இந்த ஈர்ப்பு விசை 0. இந்த 0 ஈர்ப்பு விசை காரணமாக தான் மனிதர்கள் விண்வெளிக்கு போகும் பொழுது அங்க மிதக்க செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம 1 மாதத்துக்கும் மேலா மனிதர்கள் விண்வெளியில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்பின் அடர்த்தி 1% 2% வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இதய திசுக்கள் வேகமா தன்னுடைய வலுவை இழந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இயல்பா ஒரு மனிதர் பூமியில இருந்தா இந்த இதய திசுக்கள் வலுவடைகிறது வயதாகும் போது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இதே விஷயம் விண்வெளியில இன்னும் அதிகமா வேகமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 0 ஈர்ப்பு விசையால உடல்ல இருந்து திரவங்கள் மேல் நோக்கி நகரும். இதனால இதயத்திற்கு பாயக்கூடிய ரத்தத்துடைய அளவு அதிகரிக்கும். இதயம் குறைவான ரத்தத்தை பம்ப் செஞ்சு இதயத்துடைய செயல்பாடு குறையும். இதனால மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தத்துடைய அளவு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்லும் பொழுது அவங்களுடைய உடல்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா? இது பூமிக்கு உடனே வந்ததும் சரியாகிடுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயம் இல்லை. பூமிக்கு விண்வெளி வீரர்கள் திரும்பும் பொழுது அவர்களுக்கு வாந்தி, தலை சுற்றல், சீரற்ற இதய துடிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் உடனே சரியாகிடுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதெல்லாம் இயல்பு நிலைக்கு வரத்துக்கு அவங்களுக்கு சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். அதே மாதிரி விண்வெளி வீரர்கள் அங்க விண்வெளியில ஒரே இடத்துல தானே இருக்காங்க. அவங்களால வெளியே அதிகம் போக முடியாது, போகக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான சூழல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மனச்சோர்வு, உளவியல் பிரச்சனைகள் ஏற்படலாம். இதெல்லாம் தவிர்க்க பூமியிலிருந்து விண்வெளி வீரர்கள் கூட அவ்வப்போது தொடர்புல இருப்பாங்க. சில சமயம் விண்வெளி வீரர்களுடைய உறவினர்கள் கூடவும் பிற நபர்களுடனும் விண்வெளி வீரர்களை பூமியிலிருந்து உரையாட வைப்பாங்க. இதனால அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இயல்பாய் இருக்கும்படி பார்த்துக்கொள்வாங்க. சில சமயம் அவர்களுக்கு தூக்க பிரச்சனைகளும் ஏற்படலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா விண்வெளி வீரர்கள் விண்வெளியில கட்டாயம் உடற்பயிற்சி செய்யணும். இது மட்டும் இல்லாம அங்க செயற்கை ஈர்ப்பு சக்தியும் உருவாக்கி தான் விண்வெளி வீரர்கள் அங்க இயங்கிட்டு இருக்காங்க. சரி, விண்வெளி வீரர்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது அங்க எப்படி இருக்கும், இதை பத்தி பார்க்கலாம். விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடியே விண்வெளியில என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது முன்பே திட்டமிட்டுருவாங்க. விண்வெளி வீரர்களுக்கு அப்படின்னு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறுகிய ஆனால் சொகுசான அறையிலிருந்து தினசரி கண்விழிக்கக்கூடிய அவர்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்வாங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுடைய வியர்வை, சிறுநீர் இதெல்லாமே மறுசுழற்சி செய்யப்படும். அவங்க பக்கிங்ஹாம் அரண்மனை அளவுக்கு பெரிதா இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை பராமரிப்பது, அங்க அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொள்வது போன்ற பணிகளை செய்வாங்க. விண்வெளி வீரர்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்கு இடையே கட்டாயமா 2 மணி நேரம் உடற்பயிற்சிகளை செய்யணும். பாஞ்ச் குளியல் தான் அங்க விண்வெளி வீரர்கள் எடுத்துப்பாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய உடைகள் எப்பவுமே அங்க மிதந்தபடிதான் இருக்கும். இதனால ரொம்ப சீக்கிரமா அங்க உடைகள் அழுக்காகாது அப்படிங்கறதால சுகாதார பிரச்சனைகளும் பெரிதா ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தான் விண்வெளி வீரர்கள் விண்வெளியில இயங்குவாங்க. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட மற்ற விண்வெளி வீரர்கள் விரைவிலேயே பூமிக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலர்
பலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் உடைய இந்த 9 மாத கால விண்வெளி பயணம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.